ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 92வது தசகம். கர்மமும் பக்தி. வேதை சர்வாணி கர்மாண்ய பலபரதயா வர்ணிதானீதி புத்வா தானி த்வயர்ப்பிதான்யேவ ஹி சமனுச்சரண்யானி நைஷ்கர்ம்யமீஷ மா பூத்வேதைர்நிஷித்தே குஹசிதபி மனः கர்ம வாசாம் பிரவருத்திர் துர்வர்ஜம் சேதவாப்தம் ததபி கலு பவத்யர்ப்பயே சித் பிரகாஷே. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வேதங்களால் விதிக்கப்பட்ட எல்லா கர்மங்களும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே கர்மங்கள் உனக்கே அர்ப்பணம் செய்து பலனில் பற்றில்லாமல் ஏற்படும் ஞானம் நான் அடைவேனாக. விளக்கப்பட்ட கர்மம் ஏதாவது என் செயலில் தவிர்க்க முடியாதவாறு நேர்ந்துவிடும் என்றால் அதையும் உன்னிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று பட்டதிரி கூறுகிறார். அதாவது விளக்கப்பட்ட கர்மத்தையும் செய்ய வேண்டிய கர்மத்தையும் நல்ல கர்மத்தையும் கெட்ட கர்மத்தையும் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது நினைவுக்கு வரும் பகவத்கீதை 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. இதன் பொருள், எவன் அனைத்து கர்மங்களையும் பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து உலகியல் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் தண்ணீரில் தாமரையிலேயொட்டாமல் இருப்பது போல பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. யஸ்த்வன்ய கர்மயோகஸ்தவ பஜனமயஸ்தத்ர சாபீஷ்டமூர்த்திம் ஹ்ருத்யம் சத்வைகரூபாம் திருஷதி ஹ்ருதி மிருதி க்வாபி வா பாவயித்வாம் புஷ்பைர்கந்தைர்நிவேத்யைரபி ச விரசிதைர்சக்திதோ பக்திபூதைர் நித்யம் வர்யாம் சபர்யாம் விதததை விபோ த்வத் பிரசாதம் பஜேயம். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானை பூஜிக்கும் பாக்கியத்தை வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னை சிலை பூஜை செய்து மற்றொருவித கர்ம யோகமாகும். இந்த மாதிரி பூஜையில் மிகவும் அழகானதும் சுத்த சத்துவரூபமான சிலை மூர்த்தியை கல்லிலாலோ மண்ணினாலோ மனத்தினாலோ ஏதாவது ஒரு விதத்தில் பக்தியோடு தியானிக்க வேண்டும். பிறகு மனதில் உன்னை நிறுத்தி தூய்மையான புஷ்பம், சந்தனம், நிவேதன பொருட்களால் சிறந்த பூஜையை தினந்தோறும் செய்து கொண்டு உன் அருளை பெற வேண்டும் என்று பட்டதிரி கேட்டுக்கொள்கிறார். ஸ்திரீஷூத்ராஸ்வத்கதானி ஸ்ரவண விரகிதா ஆசதாம் தே தயார்ஹாஸ் த்வத்பாத சன்னயாதான் விஜகுலஜனுஷோ ஹந்தசோச்சாம் யசாந்தான் விருத்யர்த்தம் தே யஜந்தோ பகுகதிதமபித்வா மனாகர்ணயந்தோ திருப்தா வித்யாபிஜாத்யை கிமுன விதததே தாத்ருஷம் மா கிருதாமாம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பக்தியற்றவர்களின் கதியை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அறியாமையால் சில ஸ்திரீகளும் சில சூத்ரர்களும் உன் கதை கேட்காமலும் நாமசங்கீர்த்தனம் செய்யாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் மன்னிக்கத்தக்கவர்கள். அவர்கள் எப்பொழுதும் உன் கருணைக்கு உரியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் உன் திருவடிகளில் அருகிலிருந்தும் அமைதியை நாடாமல் வாழும் க்ஷத்ரியர்கள் வைஷ்யர்களை குறித்து நான் வருந்துகிறேன். அவர்கள் தங்கள் ஜீவனத்துக்காக பிறருக்கு பூஜை செய்கிறார்கள். உன் திவ்ய சரிதம் பலரால் பலவிதமாக உபதேசிக்கப்பட்ட பின்னும் உன் கதைகளை செவி சாய்க்காமல் கல்வியாலும் உயர்குல பிறப்பாலும் கர்வமடைந்து செய்யக்கூடாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். அப்படிப்பட்டவனாக என்னை நீ இவர்களுள் ஒருவனாக செய்துவிடாதே குருவாயூரப்பா என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் கேட்டுக்கொள்கிறார்.
पापोऽयं कृष्णरामेत्यभिलपति निजं कूहितुं दुश्चरित्रं निर्लज्जस्यास्या वाचा बहुतरः कथनीयानि मे विघ्नितानि भ्राता मे वन्द्यशीलो भजति किल सथा विष्णुमित्तं पुदांस्ते निन्दत्युच्चैर्हसन्ति त्वयि निहितमदीं स्तादृशं मा कृता மாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பக்தியற்றவர்கள் சாதுக்களை நிந்திப்பார்கள் என்று பட்டதிரி சொல்றார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பாவியாகிய இவன் தன் தீய செயல்களை மறைக்க கிருஷ்ணாராமா என்று பிதற்றுகின்றான். வெட்கமற்ற இவனது சொற்களால் என்னால் சொல்ல வேண்டியது தடுக்கப்பட்டன. வீண் பொழுதுபோக்கும் என் சகோதரன் இவன் எப்பொழுதும் மகாவிஷ்ணுவையே பூஜிக்கிறானாம் என்றெல்லாம் சிலர் உண்மையில் உன்னிடம் பக்தி செலுத்துபவர்களை பரிகசித்து நிந்திக்கிறார்கள், கேலி பேச்சால் தூற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதனாக என்னை நீ செய்துவிடக்கூடாது என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவரவபுஷம் ப்ரீணயந்தே தபோபிஸ் த்ரேதாயாம் ஸ்ருவாத்யங்கிதமருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே சேவந்தே தந்திரமார்கைர்விலசதரிகதம் துவாபரே ஷ்யாமளாங்கம் நீலம் சங்கீர்த்தனாத்யைரிஹ கலிசமயே மானுஷாஸ்துவாம் பஜந்தே. இந்த 5வது ஸ்லோகத்தில் யுகத்திற்கு தக்கவாறு பகவானை சேவிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கிருதயுகத்தில் வெண்மையான முனிசிரேஷ்டர் வடிவில் தவங்களால் உன்னை பிரீதி செய்கிறார்கள். திரேதாயுகத்தில் சிவப்பு வர்ணமுடைய யக்ஞ நாராயண வடிவத்தில் ஸ்ருவம் என்ற யாக உபகரணங்களை ஏந்தியவராக பூஜிக்கின்றனர். துவாபர யுகத்தில் தந்திர மார்க்கங்களால் சக்கரம் கதை ஏந்திய ஷியாமளவர்ணனாக சேவிக்கின்றனர். கலியுகத்தில் மனிதர்கள் நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் உன்னை பூஜிக்கின்றனர் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சோயம் காலேய காலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைர் நிர்யத்னைரேவ மார்கைரகிலதன சிராத்வத் பிரசாதம் பஜந்தே ஜாதாஸ்திரேதா கிருதாதாவபி கில கலௌ சம்பவம் காமயந்தே दैवात्तत्रैव जातान् விஷய விஷரசைர்மா விபோ வஞ்சயாஸ்மான். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கலியுகத்தில் பிறப்பை வேண்டுகிறார் குருவாயூரப்பன்ட்ட. அவர் குருவாயூரப்பன்ட்ட பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த கலிகாலம் மேன்மையுடன் விளங்குகிறது. இதில் மக்கள் நாம சங்கீர்த்தனம் முதலிய சுலபமான வழியில் விரைவாக உன் அருளை பெறுகின்றனர். கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறந்தவர்கள் கூட இந்த கலியுகத்தில் பிறக்க ஆசைப்படுகின்றனர். அதிர்ஷ்டவசத்தால் இந்த கலியுகத்தில் பிறந்த எங்களை விஷய சுகங்களான விஷய ரசங்களினால் வஞ்சிக்க வேண்டாம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். भक्तास्तावत् कलौ स्युर्त्रिमिलभुवि तदो भूरिशस्तत्र चोच्चैः कावेरीं ताम्रपर्णीमनु किल कृतमालाञ्च पुण्यां प्रदीचीं हा मामप्येतदन्तर्भवमपि च विभो किञ्चिदञ्जत्र संत्वयि आशापाशैर्निबध्य பிரமயன பகவன் பூரயத்வன்னிஷேவாம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி காவேரி முதலிய நதிக்கரையில் பிறப்பை வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனுடன் பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கலியுகத்தில் பக்தர்கள் நிறைய இருப்பார்கள். அதிலும் மிக அதிகமாக திராவிட நாட்டில் இருப்பார்கள். இந்த திராவிட நாட்டில் சிறப்பான புனித நதிகள் காவேரி, தாமிரபரணி, வைகை கரையிலும் மேற்கு நோக்கி பாயும் நதிக்கரையிலும் மிகுதியாக இருப்பார்கள் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஹே குருவாயூரப்பா, இவற்றின் நடுவில் பிறந்து உன்னிடம் சிறிதளவாவது பக்தி ரசம் அனுபவிப்பவனுமான என்னை ஆசாபாசங்களில் காட்டி கழட்டி விடாதே. உன்னிடத்தில் உண்டான பக்தியை பரிபூர்ணமாக்குவாய் என்று பட்டதிரி வேண்டுகிறார்.
दृष्ट्वा धर्मद्रुहं तं कलिमपकरुणं प्राङ्महीक्षित्परीक्षीत् दन्तुं व्याकृष्टगट्कोऽपि न विनिहितवान् सारवेति गुणांशान् त्वत्सेवात्याशु सिद्ध्येत सतिह न तदा त्वत्परे चैषबीरुर्यत्थु प्राकेवरोगादिपिरपहरते तत्र शिक्षयैनम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் கலியின் குணத்தை அறிந்து மன்னிக்க வேண்டுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முன்பு அரசன் பரீட்சித் தர்ம தேவதையை கலி இம்சித்ததை கண்டு அவனை கொல்ல வாளை உருவினான். ஆனால் குணங்களின் சாரத்தை அறிந்த அரசன் பரீட்சித் கலியை கொல்லாமல் விட்டுவிட்டான். கலி காலத்தில் உன்னுடைய ஆராதனை விரைவில் பலனை கொடுக்கிறது. ஆனால் பாபத்தின் பலனோ விரைவில் பலிப்பதில்லை. மற்றும் கலிபுருஷன் உன்னிடத்தில் பயந்தவனாகவே இருக்கிறான். மக்கள் உன்னை துதித்து ஆராதிக்கும் முன்பே கலிபுருஷன் நோய் முதலியவைகளால் அவர்களை பிடிக்கிறான். நோய் விஷயமாக நீ அவனை தண்டித்து எனக்கருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். गंगा गीता च गायत्यर्क्यपि च तुलसिका गोपिका चन्दनं तत् साळग्रामादिपूजा परपुरुषततैकादशी नाम वर्णाः एतान्यष्टाप्ययत्नात्ययि कलिसमये त्वत्प्रसादप्रवृत्त्या क्षिप्रं मुक्तिप्रादानीत्यपि ददुर्ऋषयस्तेषु मां सज्जयेताः. இந்த 9வது ஸ்லோகத்தில் கலியில் கங்கை முதலியவைகளின் மகிமையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த கலிகாலத்தில் கங்கை, கீதை, பகவத்கீதை, காயத்ரி, துளசி, கோபி சந்தனம், சாளக்கிராம பூஜை, ஏகாதசி, நாம அக்ஷரங்கள் இவை 8ம் கலிகாலத்தில் அதிக முயற்சியால் அருளை பெருக்குகின்றன. இவைகளெல்லாம் முக்தியை அளிக்கக்கூடியது என மகர்ஷிகள் உபதேசிக்கின்றனர். இந்த 8 விஷயங்களிலும் என்னை பற்றுள்ளவனாக செய்ய வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். देवर्षीणां पितॄणामपि न पुनर्ऋणी किङ्करो वासभूमन् योऽसौ सर्वात्मना त्वां शरणमुपगतः सर्वकृत्यानि हित्वा तस्योत्पन्नं विकर्माण्यखिलमनुपतस्येव चित्तस्थितस्त्वं तन्मे पापोत्ततापान् पवनपुरपते रुन्धि भक्तिं प्रणीयाः. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவத் பஜனையால் எல்லா கடன்களிலிருந்தும் விடுபடுறதை பட்டதிரி சொல்றார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா செயல்களும் துறந்து உன்னையே அடைக்கலமாக அடைந்த பக்தன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் கடன்பட்டவனாகவோ அடிமைப்பட்டவனாகவோ ஆவதில்லை. நீயே இந்த பக்தனில் உள்ளத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு மற்ற கர்மங்களை விட்டதினால் உண்டாகின்ற பாவங்கள் அனைத்தையும் நீக்குகின்றாய். இப்படிப்பட்ட நீயே என் பாவங்களால் உண்டான துன்பங்களை தடுக்க வேண்டும், என் உள்ளத்தில் பக்தியையும் உண்டு பண்ண வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பன் தாமரே மலர் அடிகளில் விழுந்து நமக்கும் பக்தியை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.